காசு நிறைய வைப்போம். உங்களால முடிஞ்சா அவங்களுக்கு ஒரு சேலை துணிமணி எடுத்து கொடுங்க, ஒரு செப்பல் வாங்கி கொடுங்க, வயசானவங்களுக்கு ஒரு குடம் வாங்கி கொடுங்க. ஸோ ரோட்டோரமா இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் முன்னோர்கள் சாபம் நம்மளுக்கு நிவர்த்தி ஆகும். கண்டிப்பா. வாழ்த்து மட்டும்தாங்க, அந்த புண்ணியம் மட்டும்தான் நமக்கு அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணும். சொல்ல போனா நீங்க கேக்குறீங்களா அந்த சாபம் எப்படி நிவர்த்தி ஆகும் அப்படின்னு, ஒருத்தரோட வாழ்த்து, முன்னோர்களோட வாழ்த்து, பெரியவங்களோட வாழ்த்து. எனக்கு இது நான் இதை செய்யறேன், நீ பிரதிபலன் பார்க்காம நீங்க செய்யுங்க. உங்களுக்கு இப்படின்னு தெரிஞ்சிருச்சா, சரி இதுதான் தவறா, இதுதான் தவறு பண்ணிருக்கமா, சரி ஓகே நம்மளால முடிஞ்சது, நான் ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறேன், நான் 10 ரூபா மற்றவங்களுக்காக செலவு பண்ணுங்க, தானம் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க. சரிங்களா, அதுதான் உங்களுக்கு வடிகாலே தவிர மற்றபடி எந்த கோயில் போய் நீங்க எந்த பரிகாரம் பண்ணாலும் சாமி ஏத்துக்காது. கண்டிப்பா. இப்போ நம்ம சாமிக்கு அபிஷேகம் பண்றோம், இது பண்றோம் அப்படின்னா அது வந்து சாமி ஏத்துக்கும், இல்லைன்னா நான் சொல்லல. பட் 100% பாத்தீங்கன்னா நம்ம இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணும்போது கண்டிப்பா அந்த கடவுளே ஏத்துக்குவாரு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ஏத்துக்குவாரு. அவனுக்கே முடியலன்னா அவனே செய்யறான் பாரு அப்படிங்கிற புண்ணியம் தான் நம்ம குழந்தைங்களை கொண்டு போகும். ஸோ அதனால நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுல ஒரு 10% நீங்க பாத்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு எந்த சாபமே, நீங்க இப்ப இத்தனை சாபம் சொன்னல, இந்த இத்தனை சாபமே நிறைவேறது இல்லாதவங்களுக்கு நம்ம உதவி செய்யறது. கண்டிப்பா. இத்தனை சாபமே நிவர்த்தி ஆகணும், நான் கோயிலுக்கே போகக்கூடாது, எனக்கு நிவர்த்தி ஆகணும், பரிகாரமே பண்ணக்கூடாது, எனக்கு நிவர்த்தி ஆகணும், எனக்கு முன்னோர்கள் சாபமோ இல்ல பிரேத சாபமோ எல்லாமே நிவர்த்தி ஆகணும்பா எனக்கு இதுல அப்படின்னா நீங்க தாராளமா முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். கண்டிப்பா உங்களோட எந்த சாபமா இருந்தாலும் இதுல வந்து நிவர்த்தி ஆயிடும். அவங்க நம்மளை வாழ்த்துவாங்க, நல்லா இருக்கணும் சாமி நீ அப்படின்னு வாழ்த்தும் போது அந்த வாழ்த்தே நம்மளை வந்து மேல கொண்டு போயிடும். ஓகே. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க.